லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பார்த்திபா, பார்த்திபா, உன்னதான் கூப்பிடுறேன். ஏன் இங்கேயே உட்கார்ந்திருக்க? பார்த்திபா, எதுக்கு இப்ப கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காம உட்கார்ந்திருக்க? இதுக்கோ உட்கார்ந்திருக்க, உங்களுக்கு என்ன? போய் வேலை பாருங்க, போங்க. இது பாரு, நீ செஞ்ச காரியத்துக்கு நான் தான் உன் மேல இப்படி கோவம் பண்ணணும். நீ என்னன்னு பார்த்தா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. நான் செஞ்ச காரியமா? நான் என்ன செஞ்ச? அப்படி தப்பா ஏதாச்சும் செஞ்சனா சொல்லுங்க. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? இவர் பெரிய சாப்பிட்ட பரபர பாரு, கிளம்பிட்டாரு பாக்ஸிங் பண்றதுக்கு. இந்த பாக்ஸிங் மண்ணாங்கட்டில தேவையாய் போனக்கு. ஏய் பார்த்திபா, எந்த குறுக்கு வழியிலே சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாக்ஸிங் ஒன்றும் குறுக்கு வழி இல்லையே. ஆமா, பாக்ஸிங் குறுக்கு வழி இல்லதான். அப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? உடனடியா பணம் கிடைக்கும்ல? அதுவும் ஏன் உழைப்புல தானே வருது. தாலி செயின் வாங்கலாம்ல? பார்த்திபா, தாலி செயின் வாங்கி அதை என் கழுத்துல போட நீ இருக்கணும்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஐயோ ரஜினி, பின்ன என்ன? பாக்ஸிங்லாம் என்ன லேசு நினைச்சியா? அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்தல, அவங்க கூட எல்லாம் நீ போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? உன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் யோசி பார்த்திபா. நான் தான் உனக்கு பணம் கொடுக்கறேன் நல்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஏய் என் கூட வாங்க. பார்த்திபா வாங்க. பார்த்திபா, பார்த்திபா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சொல்ல சொல்ல கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? பேக் தான் இருக்கு. உன்னதான் கேக்குறேன், எதுக்கு இப்ப பேக் எல்லாம் எடுக்கிற? பார்த்தி, என்ன இது? பாருங்க. பாருங்க. பார்த்திபா, இது என்னால முடிஞ்சதுதான் நான் செய்ய போனேன். பாக்ஸிங் உங்களை பொறுத்த வரைக்கும் சண்டை, அவ்வளவுதான். எனக்கு அது கனவு, என் லட்சியம், ஏன் என்னோட வாழ்க்கை, என்னோட இன்னொரு காதல். பார்த்திபா,
சாரி பார்த்திபா. பார்த்திபா, அதான் நான் சாரி கேக்குறேன்ல. என்ன மன்னிக்க மாட்டியா? என்கிட்ட பேச மாட்டியா? பார்த்திபா, சாரின்னு சொல்றேன்ல. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? சாரி கேட்டா ஓவரா பண்ணுவியா நீ? போதும் போதும் விடுங்க. போய் வேலை பாருங்க போங்க. போதும்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது. இல்லங்க, உள்ள இருந்தா சொல்றேன் போங்க. முதல்ல நீ என்ன பார்த்து பேசு. என்ன பாரு பார்த்திபா, என்ன பாரு. பார்த்திபா, பாக்ஸிங் வேண்டான்னு நான் சொன்னது தப்புதான். சாரி. ஆனா நீ இவ்ளோ பெரிய சாம்பியன் தெரிஞ்சிருந்தா நான் அப்படி சொல்லிருப்பேன். நான் சொல்லு. ஆனா நீ என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்ட பாத்தியா? இல்ல இல்ல, நான் மறைக்கணும்லாம் நினைக்கல. சரி பரவாயில்ல விடு. ஆமா, எத்தனை வருஷமா நீ பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க? உன் சர்டிபிகேட்டை பார்த்தா எப்படியும் ஒரு 7-8 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும். ஆனா ஒரு 2 வருஷமா அப்பப்போ பிராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த மேட்ச்லயும் கலந்துக்கல. ஏன்? அது கடைசியா விளையாண்ட மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன். ஆனா உயிர் பொழைச்சதே மறுபொழைப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அப்பா அம்மா பயந்து போய் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பயந்ததும் சரிதானே? என்ன பாக்குற? சொல்லு. உனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துதானே நான் பாக்ஸிங் வேண்டான்னு சொன்னேன். ஏங்க, சாம்பியன் சொல்லியிருந்தா வேணான்னு சொல்லியிருக்க மாட்டேன்னு இப்பதானங்க சொன்னீங்க. அதுக்குள்ள மாத்தி பேசுறீங்க. அது அப்படி இல்ல பார்த்திபா. இப்பவும் தாலி செயின் வாங்கறதுக்கு நான் நோன் தான் சொல்லுவேன். ஆனா இதுதான் உன் கனவுனா அந்த கனவு ஜெயிக்க நிச்சயமா நான் உன் கூட துணையா இருப்பேன். ரஜினி, என்னமோ போ. முதல்லயே சொல்லிருந்தா என் புருஷன் பாக்ஸர்னு பெருமையா ஊர் ஃபுல்லா சொல்லிருப்பேன். அவ்வளவுதானுங்க. இப்ப நீங்க ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஊரே பாக்குற மாதிரி மேட்ச்ல ஜெயிச்சு தாலி செயினை வாங்கி போடுறேன். பாத்தியா, இப்பதானே நான் சொன்னேன். லைஃப்ல சாதிக்கணும்னு ஆசை இருந்தா தாராளமா நீ மறுபடியும் பாக்ஸிங் பண்ணு. ஆனா தாலி செயின்காகலாம் வேண்டாம். இல்ல, என்னோட கனவு அடைய நம்ம காதல் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறேன். இப்ப நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏங்க சொல்லுங்க. ஓகே. சந்தோஷமா? தேங்க்ஸ். ரஜினி, இந்த மளிகை லிஸ்ட்ல சோப்பு,
ஏய், என்னடி இது? ஏதோ பரிசு கப்பு மாதிரி இருக்கு. எந்த போட்டியில வாங்குனது? பாக்ஸிங்லம்மா. பாக்ஸிங்கா? ரஜினி, ஆ. என்னடி? அம்மா வாம்மா. வாமா வா. சரிதா, நான் வந்து 5 நிமிஷம் ஆகுதுடி. ஆமா, என்ன பரிசு கப்பு இதுன்னு கேட்டா பாக்ஸிங்னு சொல்ற. என்னடி ஆச்சு உனக்கு? மா, இது எல்லாமே பாக்ஸிங்ல ஜெயிச்சது. இங்க பாரு, எவ்வளவு இருக்கு பாரு. ஆமா, எல்லாமே கப்பா தான் இருக்கு. ம். நீ என்னடி திடீர்னு சாமி கும்பிடுற, பாட்டு பாடுற, இப்ப என்னடானா பாக்ஸிங்கிற, கப்பு வாங்கினேன்னு சொல்ற? ரஜினி, நீ நல்லா இருக்கல்ல? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையடி? ஏய், அம்மா, என்னடி? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் இந்த கப்பெல்லாம் நான் ஜெயிக்கல, ஆ, பார்த்திபன் ஜெயிச்சது. ஆமா, இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? அம்மா, அவன்தான் இதெல்லாம் கட்டில் கடியில ஒரு பேக்ல வச்சிருந்தான். அதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப தாலி செயின் வாங்கணும்ல, அதுக்காக தான். ஓ, என்னடி சொல்ற? மா, தாலி செயின்காக மட்டும்தான் நானே வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். அப்படிதான் சொல்லவும் செஞ்சேன். ஆனா அவன் இதான் என்னோட கனவுன்னு சொன்னான். எப்படிமா வேணான்னு சொல்றது? ஏமா, இப்படி ஒருத்தர் அடிக்கிறதெல்லாம் ஒரு கனவா? ஏன் இந்த பார்த்திபன் இப்படி இருக்கான்? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் அவன்கிட்ட சொல்றேன். அம்மாமா, வேண்டாம்மா, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிடாத. இந்த போட்டியில அவன் கண்டிப்பா ஜெயிப்பாம்மா. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ரஜினி, வேண்டாண்டி. இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டுன்னு தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்டி. ஆபத்து, ரிஸ்க் எல்லாம் இதுல தான் இல்ல சொல்லு. இதுல இருக்கிற ஆபத்து வெளியே தெரியுது, மத்த வேலையில தெரியல. தன்னால ஜெயிக்க முடியும்னு அவன் நம்புறான். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்புறான். இது ரெண்டையுமே காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேம்மா. ஆத்தாடி, எவ்வளவு பெரிய தலையணை! தலையணை இல்லைன்னு இது பஞ்சிங் பேக். பஞ்சிங் பேக்கா? என்னப்பா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அப்படியெல்லாம் அடிக்க கூடாது. அப்புறம் இப்படி. ஐயோ, சாரி 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 சாரி, நான் பாத்து. ஏப்பா, சாரி சாரி. ஏப்பா இப்படி ஒரு கொலவெறி? அப்பா, ஆவோ. சாரி சாரிண்ணே, சாரி. ஐயோ, என்னண்ணே நீங்க இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? ஐயோ ஐயோ, என்னாச்சு? என்ன பார்த்திபா? பார்த்திபா, என்ன இது? குத்து சண்டைக்கு போறவங்க இதை வச்சு தானே பயிற்சி பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணிட்டே இருக்க இதை வச்சு? என்னையாப்பா பாக்குற? அதான் என்ன யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, நீயே சொல்லு. சொல்லு பார்த்திபா. பார்த்திபா, ஹாய், குட் மார்னிங் ரஜினி. குட் மார்னிங் பாக்ஸர். பாக்ஸரா? பாக்ஸரா? அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? ராதிகா, இருங்க இருங்க இருங்க, நானே சொல்றேன். ம், அண்ணே, உங்களுக்கும் தான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, சரியா? நான் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறேன். ரஜினி அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. குத்து சண்டையா? ஆமா பத்மாமா, அதுக்கு தான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன்.
பார்த்திபா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு சரியா? ம். மாமா கூட இருந்து பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் ஆ, ரஜினி. பாருங்க பாருங்க. என்னண்ணே ஆ? பிராக்டிஸ் பண்ணலாமா? என்னது பிராக்டிஸ் பண்ணவா? நீ தனியா பண்ணுப்பா, நான் எதுக்கு? ஆ? இதெல்லாம் நான் சினிமால தான் பார்த்துருக்கிறேன். அதோட நிறுத்திக்கிறது எனக்கு நல்லது. என்ன மாப்பிள்ளைங்களா, உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இல்ல இந்த வீட்ல உங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் பாக்ஸிங்னா வருஷ கணக்கா உசுர கொடுத்து போராடி பிராக்டிஸ் பண்றானுங்க. நீங்க என்னடான்னா நடு வீட்டுல பேக கொண்டு வந்து தொங்க போட்டுட்டு 2 நாளைக்கு அதை 4 குத்து குத்திட்டா நீங்க பெரிய பாக்ஸர் ஆயிடுவீங்களா? விடுங்கப்பா, சும்மா ஏதாவது செஞ்சு சீனை போடுவான். அவனுக்கும் இங்க நேரம் போக வேண்டாமா? அதுவும் சரிதாம்மா. பார்த்திபா, இந்த பஞ்சிங் பேக்ல நீ எவ்வளவு அடிச்சாலும் அது உன்னை திருப்பி அடிக்காது. ஆனா அந்த போட்டியில நிக்கிறவன் திருப்பி அடிப்பான்ல, அத ஞாபகம் வச்சுக்கோ. இவ்ளோ அக்கறையா சொல்றியே, கேட்காம இருப்பனா ராதிகா? நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். பார்த்திபா, நீ நிஜமாதான் சொல்றியா? ரஜினி என்ன சொன்னான்னு கேட்டீங்களா பத்மாமா? உண்மையாவே நான் போட்டிக்கு போக தான் போறேன். இன்னும் என்னால நம்ப முடியலப்பா. ஆனா நீ போட்டிக்கு போனா நீ நிச்சயமா ஜெயிப்ப. ஜெயிப்பானா? யாரு இவனா? என்ன முறைக்கிறீங்க? எப்படியும் திரும்பி வரும்போது கை கால்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. எல்லாத்தையும் முடிச்சிட்டு தானே அமுச்சு விடுவாங்க. விடு ராதிகா, ரஜினி தான் பாவம். அவ வாழ்க்கை இப்படி ஆகும்னு இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? நீ வா போலாம். அப்பா வாங்கப்பா போலாம். ஏய், சும்மா இதை வச்சுக்கிட்டு சீன் போடுறதை விட்டுட்டு போய் வேற ஏதாவது வேலையை பாருங்க. பா, என்ன எமோஷன்ல. பார்த்திபா, நீ ஜெயிச்சு இவங்க மூக்கெல்லாம் உடைக்கணும்பா. உடைச்சிருவோம் உடைச்சிருவோம். சரி, நீ பிராக்டிஸ் பண்ணு. அண்ணே ரெடியா? பாத்திப்பா, சொல்லுங்கண்ணே. நீ ரஜினியை சம்மதிக்க வச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நீதான் கில்லாடியாச்சே. ம். ஆனாலும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. இல்லப்பா, நிஜமாவே உன்னால முடியுமாப்பா? மாமா சொன்னது உண்மைதானே? அவங்க எல்லாரும் நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. என்னண்ணே நீங்களும் ராதிகா மாதிரியே பேசுறீங்க. அப்படியெல்லாம் சொல்லலப்பா. உனக்கு 2 வருஷமா டச் இல்லைன்னு சொன்னேன், அதான். போட்டிக்கு நான் கண்டிப்பா ரெடி ஆயிருவேண்ணே. என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சரிப்பா, நீ பிராக்டிஸ் பண்ணு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அடிப்பா. குத்து. அப்படிதான். இரு இரு இரு. அங்க எனக்கு எதுவும் தெளிவா தெரியல. இப்படி. பார்த்திபா, பார்த்தி தூங்கிட்டு இருக்கியா? வரேன். எந்திரி. ஆமா, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா வீட்ல மழை பெய்து பாரு. எந்திரா, எந்திரி முதல்ல. சீக்கிரம் எழுந்துரு. நீங்க தானா? ஏங்க ஏன் இந்த கொலவரி காலங்காத்தாலேயே? ஏண்டா கனவு லட்சியம்னு வீரவசனம்லாம் பேசிட்டு இப்ப என்னடான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்க?
கரெக்ட் தாங்க. அதுக்கு இப்படியா தண்ணி ஊத்தணும்? பாசமா பார்த்தி. என்ன? இல்லங்க, நீங்க பார்த்திபான ஒரு குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்பேன்ல. ஓஹோ, பொண்டாட்டிக்கு தாலி செயின் வாங்கி கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா தானா முழிப்பு வந்திருக்கும். ஏங்க அக்கறை எல்லாம் நிறைய இருக்குங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இரு ஒரு நிமிஷம். இந்தா. என்ன இது? நீயே ஓபன் பண்ணி பாரு. சூப்பரா இருக்குங்க. சரி, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. சரி, நீங்க கண்ணை மூடுங்களேன். மூடுங்க. நீங்க திறக்கும் போது நான் இருப்பேன்.